அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை செல்ல பிள்ளைங்களா, இன்னைக்கு என்னுடைய செல்ல மகன் கரெக்டாக சொல்லலாம் ஒரு 5 வருஷம் ஆயிருக்குமாப்பா. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மனுடைய சன்னிதானத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோ மூலியமாகவே அம்மனுடைய தரிசனம் பார்த்துருக்காங்க. சரி, இப்படியே நம்ம பார்த்துட்டு இருந்தா எப்படி, அம்மாவுக்கு போய் நேரடியாக நம்ம ஒரு சீர் பண்ணிட்டு அம்மாவுக்கு ஒரு பூஜை தன்னுடைய கையால் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என் செல்ல மகன் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் மட்டும் இல்லை, 3 செல்ல பிள்ளைங்க வந்திருக்காங்க, 2 தாய் உள்ள வந்திருக்காங்க. அவங்க பல்லாண்டு வாழணும்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்துங்க. இது மட்டும் இல்லாமல் குப்பத்தில் எந்த இடத்துல அந்த அம்மனுடைய சன்னிதானம் வச்சுருக்காங்க, என்ன அம்பாள் வச்சுருக்காங்க, என்ன வழிபடுறாங்கன்னு என் செல்ல மகனை 2 வார்த்தை பேச சொல்கிறேன். தமிழ் அவ்வளோ வராது செல்ல பிள்ளைங்களா, கொஞ்சம் அர்த்தம் பண்ணிக்கோங்க. ஓம் சக்தி காட்டாகாரம். ஓம் சக்தி. நாங்கள் வந்து குப்பம்லேருந்து வந்திருக்கீங்க. எங்கள் வந்து கிராம தேவதான் கோயில் இருக்குது. அம்மா வீடியோஸ் எல்லாம் நாங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடி பார்த்துன்னு இருக்கீங்க. ஆனால் அம்மா கிட்டக்கு வரணுன்னுட்டு ஒரு வாட்டி வந்தீங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அம்மா தரிசனம் பண்ணலான்னுட்டு வந்தீங்க. அம்மா எங்களுக்கு நல்ல தரிசனம் கொடுத்தாரு, நல்லா எங்கள்கிட்ட பேசினாரு. அதே எங்களுக்கு ஒரு கோட்டி. நன்றி. ஒரு வணக்கம் சொல்லிடுத்தாங்க. வணக்கம் சொல்லிருப்பாங்க அம்மா. ஒரு வணக்கம் வேணுமா? செல்ல பிள்ளைங்களா, உண்மையில எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். என்னன்னாக்கா, ஒரு மனசுல இருக்க பாரங்கள் குறையறதுக்காக கடவுள் யாராவது ஒருத்தர் ஒரு ரூபத்தில் அனுப்புன்றது இதுதான் ஒரு சாட்சி. அந்த கிராம தேவதை அந்த தாய் முடிவு பண்ணியிருக்கிறா, இன்னைக்கு இந்த இடத்துல நீ போய் நீ தரிசனம் பண்ணு, இந்த அம்பாளுக்கு வந்து இன்னைக்கு உன்னுடைய கையால் வந்து பூஜை நடக்கணும்னு சொல்லி என்னுடைய செல்ல மகனுடைய தலையெழுத்துல வந்து எழுதியிருக்கிறா. அதுக்கு தான் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பூஜை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கணும். நிச்சயமாக அழைப்பு கொடுத்துருக்காங்க அந்த தாயை பார்க்கறதுக்காக. கூடிய விரைவில் குப்பம் வந்து என் செல்ல மகனை மீட் பண்ணுவேன். எப்போன்னு பார்க்கலாம் செல்ல பிள்ளைங்களா, உங்களுக்கே தெரியும் இல்லையா, கூடிய சீக்கிரம் போகணும் எனக்கு. ஏன்னா அந்த அம்மா பற்றி சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தோஷம். உங்களுக்கே தெரியும் செல்ல பிள்ளைங்களா, எந்த இடமும் போனாலும் ஒன்றுமே வீடியோ காட்சி அவங்களுக்கு நான் எடுத்து காட்டக்கூடிய காரணமே எல்லா தாயுடைய தரிசனம் வந்து உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்கு தான். கண்டிப்பாக அதே போல் அதே இடத்துல இருக்கக்கூடிய பிரத்யங்க தேவி அம்மா வழிபாட்டு இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் அவங்களும் எங்களை அழைப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்களையும் பார்க்க முடியல. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா அவங்களையும் ஒரு நாளைக்கு போய் பார்க்குறேன். ஏன்னா நிறைய முறை கூப்பிட்டுருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே பாரு அம்மா அங்கே வரேன்னு சொல்லிட்டாங்களே, நம்மளை பார்க்க வரலன்னு. சரி, ஃபஸ்ட்டு அந்த அம்மா பார்த்து எல்லாம் ஒரே தாய் தானே, நம்ம செல்ல மகன் அந்த தாய் பார்க்கறதுக்கு நான் எப்போ வருவேன்றது கண்டிப்பாக நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நான் வருவேன். இன்றைக்கி அந்த பிள்ளைங்க அந்த உண்மையான அன்போடு ஒரு தாய் பாசத்தோடு ஓடி வந்து நம்ம கூட வந்து அவங்க மனசில் இருந்த நல்லது கட்டது, என் மனசில் இருந்ததெல்லாம் ஒரு உட்காந்து பேசி எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆறுதல் தானே. அது இந்த அம்பாளுடைய அருளால் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுபோல் அந்த தாயினுடைய அருள் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும். கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம செல்ல மகனை வேண்டிக்கு சொல்லலாம். தங்க உன் பேரே சொல்லலை எனக்கு. உமாசங்கர். தங்க உங்க பேரு? மகேஷ். மகேஷ். உன் பேரு? யஷ்வந்த். அம்மா? மாதம்மா. மாதம்மா. அம்மா நீ? ஓ, எல்லா பேரும் சூப்பரா, இதெல்லாம் சாமி பேராவே இருக்குது. சரி செல்ல பிள்ளைங்களா, கண்டிப்பாக நீங்க ஒரு வாட்டி வந்தாலே தெரிஞ்சு போகுது யாரு எப்படி. நிச்சயமா நான் வரேம்மா. அம்மா உங்க வார்த்தையை மதிச்சு நான் வரேன். தேவி கோயிலுக்கு வாங்க. எனக்கு அந்த அம்மா போட்டோ பார்த்துட்டு பார்க்கணும்னு தோணுது. நான் நிச்சயமா வருவேன். கண்டிப்பா நான் போயிட்டு வரேன் செல்ல பிள்ளைங்க. கூடிய விரைவில் 2-3 நாளுக்குள்ளே முடிவு எடுத்து போயிட்டு வரேன். நிச்சயமாப்பா அந்த புதன்கிழமைக்குள்ள அப்பா கிட்ட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் வந்து பார்த்துட்டு வரேன் அப்பால. சரிங்களா? சரி செல்ல பிள்ளைங்களா, அந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம். பிள்ளைங்களா, இப்போ நம்ம செல்ல மகன் அங்கே வச்சிருக்கிற தாயை வந்து இங்கே பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல செல்ல பிள்ளைங்களா. அம்மா அப்படியே உயிர் ஓட்டமாக உட்காந்து காட்சி கொடுக்குற மாதிரி அழகாக மஞ்சள் அலங்காரத்தில் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு. எனக்கு அவங்க கண்ணு சிமெண்ட் இப்படி பார்க்குற மாதிரி இருக்குது செல்ல பிள்ளைங்களா. இங்கே பாருங்க. ஒரு வாட்டி வந்து பாருங்க, ரொம்ப அமோகமாக நல்லா செல்ல பிள்ளைங்களா. நான் நாளைக்கு போயிட்டு வரேன்.
ரொம்ப அழகா இருக்கு. அம்மா அப்படியே கண்ணுல நிக்கிற மாதிரி. சரி.
மனம் குளிரம் வாடியம்மா. வேப்ப மரத்தடியில் மருளாடி வாடியம்மா, உற்றிருக்கும் மேடையிலே குறி சொல்ல வாடியம்மா, பூங்காவன எல்லையிலே பூத்திருக்கும் மாரியம்மா, பூலோக நாயகிய மருளாடி வாடியம்மா, புகழேணி உச்சியிலே வீற்றிருக்கும் மாரியம்மா, பூமி எல்லாம் செழித்திடவே மருளாடி வாடியம்மா, புகழேணி உச்சியிலே வீற்றிருக்கும் மாரியம்மா, பூமி எல்லாம் செழித்திடவே மருளாடி வாடியம்மா. அதோ வரா இதோ வரா அள்ளித்தரும் ஆத்தாவரா, மருளாடி வாடியம்மா எங்க சமயபுரத்து மாரியம்மா, மருளாடி வாடியம்மா எங்க சமயபுரத்து மாரியம்மா.